எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. போற்றி போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலவாம் தில்லையம்பலவோ சிற்சபம் சிவசிதம்பரமோ கற்பக விநாயகோ பஜ. மகாகணபதே சர்வர்த்தன கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹராம். வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்கந்தவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. சியாமளா பீடனலக ஜகதம்பக. காயத்ரி பீடனலக ஜகதம்பக. இட்டேகாக்ஷரம் பிரம்மா மந்திரதந்திராதிலக்ஷணம் மகதாதிவிசேஷாதிகரணம் வியாபகம் பரமௌவ்யயம். சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சர்குரு சரணாரவிந்தாभ्यां நமः. த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேவோ ப்ரஹஸ்பதி. த்ருவந்த இந்திரச்சாக்னிச்சராஸ்ரந்தாரயதா த்ருவம். ருத்யாஸ்மஹவ்யே நமசோபசத்யமித்ரம் தேவமித்ரதயன்னோஸ்தம். அனுராதாள விஷாவர்தயந்தः சதஞ்சீவேம சரதசவீராः. வாகர்த்தாभ्युम समृद्धौ वागर्ता प्रतिबद्धके जगदपितरं वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. ஓம். எல்லாம் வல்ல கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வர துணை கொண்டு நம்முடைய புண்ணிய பூமியா கம்மவாரப்பட்டியில் இருக்கக்கூடிய கிராமத்திலே உயர்திரு பைரவ சித்தர் லோகநாத சுவாமி அவர்களினுடைய கருணையினாலே கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. தைப்பூசத்துக்கு சுப்பிரமணியருக்கும், மாசியில பரமேஸ்வரனுக்கும், சித்திரையில பைரவருக்கும் புண்ணியம் இருந்தால்தான் பூவுக்கு நீர் உண்டு சொல்லிருக்கான். அந்த மாதிரி புண்ணியம் செய்த இடங்கள்ல மாத்திரம்தான் தெய்வத்தினுடைய அனுகிரகமோ அருளாசியும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்முடைய சுவாமிகள் உயர்த்திரு பைரவ சித்தர் லோகநாத சுவாமிகள் அவர்களுடைய அருளாசியாலே பூஜைகள் ஆரம்பம். சிவதத்வாய ஸ்வாஹா. சிவாய நமஹ. முருகப்பெருமானுக்கு தாய் தந்தையாகவும் வள்ளியம்மையினுடைய தாய் தந்தையாகவும் தேவசேனாவினுடைய தாய் தந்தையாகவும் முன்னாடி இருந்து கல்யாண மகோத்சவம் பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்னென்ன வந்துரு அவங்க அண்ணன் திருமென்மலர் பாதங்கள் மேன்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும்
வயந்த தனி வழிக்கு துணையே வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே ஓம் சிந்தூராருடன் இந்துகாந்தி வதனம் கேயூர ஆராதிவே ದಿವ್ಯೈರಾಭರಣೈರ್ಬುಡಿದನೋ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂ 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 ಓಂ தத்ரம் கர்ணேம ஸ்ருணுயாம தேவாः அண்ணா பண்ணுவா மாப்பிள்ளை விடா மாப்பிள்ளை விடு பொண்ணு விடு வள்ளி பக்கம் யாரு தேவசேனா பக்கம் யாரு யாரு வள்ளி அம்மா வள்ளி அம்மா வசந்தம்மா வள்ளி நீங்க முதல்ல சந்தனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைய பொழுது மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கு நாம புண்ணியம் பண்ணியிருந்தா மாத்திரம்தான் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம். சுவாமிக்கு கல்யாணம் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நாம பண்றோம்னா அதை விட மிகப்பெரிய ஒரு புண்ணியமோ பாக்கியமோ யாருக்கும் கிடைக்காது. அது கல்யாணம் சுவாமி திருக்கல்யாணம் பார்க்கறதே அது தைப்பூச நன்னாள்ல பார்க்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி வள்ளியம்மைக்கும் தேவசேனாவிற்கும் கல்யாண சிவசுப்பிரமணிய சுவாமிக்கும் திருக்கல்யாண மகோத்சவம் யாரு கல்யாணம் பண்ணல ராணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆட்டம் கல்யாணத்துக்கு அப்புறம் தோடுல போட்டான மச்சான் உங்களுக்கு எவ்வளவு போட்டு எங்கே வக்காலத்தானமா எவ்வளவு போட்டு போட்டு எங்கே வக்கால இருப்பா மாப்பிளோட கார் போட்டுட்டாரு அதான் போட்டுட்டாரு சாப்பாடு செச்சு வரலாம் எல்லாருக்கும் மணி ரேட்ஸ் அண்ணா பாருங்க ரைட் சைடு போட்டு எல்லாம் ரெண்டு பேரும் கிளியர் காயிடுது అన్ని సామెలు తెలియాలి మా మంచి మొట్టగా ఎత్తాలి మురుగురు మొట్ట ఫోన్ తీసుకుని అమ్మ అదే
ఒక 2 నెలలు మార్చి 2 నెలలు కూడా అవలే మార్చి 3వ దినమే ఇది ఎన్ని క్రాచ్ వదనా ఏం బేకే ఫోటో ఎత్తండి ఏం చేస్తున్నావు యార్ కాదు ఎవరు ఎత్తిన్నావు కూసుకునేస్తున్నారు అలాగే తింటాం అట్లా కొట్టేస్తుంది అదే మాట్లాడుతాను యాడిపోయా शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदद्भुजां प्रसन्नवदनं ध्याये सर्व சாமி என்ன பண்றாங்க மாதிரி பண்ணிக்கோங்க शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदद्भुजां प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तके संहिता प्राणायाम्यां वां भोहाम् अमृतं ब्रह्मभूर्भुवस्वराम् विष्णु सदा वारः नक्षत्रं विष्णुरेव च योगं च करणं शैवं श्रीं சிவமயம் ஜெகத்த வலது தொட மேல இடது கையை கீழே வச்சுக்கோங்க வலது கையை மேல வச்சுக்கோங்க இடது கையை கீழே வலது தொட மேல வலது 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 தொட மேல திதிர் விஷ்ணு ததா வாரஹ நட்சத்திரம் விஷ்ணுரேவச்ச இங்க வச்சிருக்காரு அந்த மாதிரி நீங்க கண்ண வச்சிருக்கீங்க உங்க வீட்டம்மா திதிர் விஷ்ணு ததா வாரஹ நட்சத்திரம் விஷ்ணுரேவச்ச யோகம் ச கரணம் சைவம் ஸ்ரீம் शिवमयं जगते ममोपात्ते समस्त दुर्दः क्षेत्रद्वारा श्री पार्वती परमेश्वराभ्युत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेवा ताराबलं चन्द्रबलं तदेवा विद्याबलं द्वयोबलं तदेवा लक्ष्मीपदे ते वाणीपदे ते गौरीपदे ते गुरुं स्मरामि अयं मुहूर्तः सुमुहूर्तः अयं मुहूर्तः सुमुहूर्तः भवान्तिः वां सुवलितां शुभाभ्यां सुवेशोपने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवरा कल्पे वैवशुतः मन्वन्तरे अष्टाभिगोंसतितमे कलियुगे प्रथमे पादे प्रथमचरणे जम्बुद्वीपे भारतवर्षभरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाप्ते अस्मिन् वर्तमानेन व्यवहारिक चान्द्रचौरमानेन प्रभवति षष्ट्या नाम संवत्सराणां मध्ये स्वस्ति श्रीकरोति नाम संवत्सरे
क्रोधी नाम संवत्सरे दक्षिणायन उत्तरायणे हेमंत रथौ मकरमासे विषेदाः मंगलवासरयुक्तायां पुष्य नक्षत्रयुक्तायां शिवनक्षत्रे शिवयोगे शिवकर्णे एवं गुणे विशेषेण विशिष्टायां पश्यां भवदाज्ञा भवदा कैंकर्य रूपं गोत्रोद्भवान् इतेः कम्मवारपट्टि ग्रामेण महाभैरवी सहित भैरवेश्वर स्वामिनः महाकाली देवता आलयेन वल्ली देवसेना समेताय शिवसुब्रह्मण्य स्वामिनः तिरुकल्याण महोत्सवेन यजमानस्य गोत्रोद्भवान् इतेः जम्बू महर्षि कुलगोत्रोद्भवान् जन्मराशोजाताय जन्मेश्वरोद्भवान् अपभरणी नक्षत्रे मेषराशोजाताय लोकनाथ स्वामिनामरुष्य सूर्यकलानाम्ने शाकुटुम्बान् अष्टैश्वर्यान् नवानां ग्रहाणामानुकूल्यादि सिद्ध्यर्थं जडगात्र शरीराणां भेगारोग्यताः अभिवृद्धि सिद्ध्यर्थं महान् कल्याण महोत्सवेन महागणपति पूजाम् अहं मध्य करिष्ये अक्षतान् पुत्रतो निधाय अभो कृष्यान् अनंतमासनं गौरवं सिंहासनमदपरं योगासनं तृतीयं विमलासनमद पद्मासनमदपरं बन्धुमङ्गलप्रोक्तं कल्पयेत् परिक्रमात् अनकवर्मश्लाश्रीणां शिरोधग्रहामोलवेदान्तरामरदामवयप्रदां पासाङ्गुस्तरां शक्तिं क्रिया मातारूपिणीं वां प्रेम माता शक्ते नमः वां प्रेमनन्दा नमः वां प्रेम दक्षिणा नमः वां प्रेम कार्कुटगा नमः वां प्रेम शङ्खबाला नमः वां प्रेम गुलिगा नमः पद्मासनमध्ये वां प्रेम श्रीं वां क्लां क्लौं गं गणपत्यासना नमः गणपतिमूर्तये नमः वां सुवाय नमः वां मेघदण्डाय नमः वां कपिलाय नमः वां गजगर्णकाय नमः वां लम्बोदराय नमः वां विकटाय नमः वां विघ्नराजाय नमः वां गणाध्यक्षाय नमः वां बालचन्द्राय नमः वां नमो गणाधिपतये नमः वां नमो गणपतये नमः वां नमो प्रजापतये नमः वां नमस्ते अस्तु लम्बोदराय नमः वां मेघदण्डाय नमः वां विघ्नविनाशिने नमः वां शिवसुताय नमः वां श्री वरदमूर्तये नमो नमः आदिबुद्धाय देवाय दण्डमुद्रधारिणे वल्लभा प्राणकान्ताय श्री गणेशाय मंगलम् ओं क्लां क्लौं गं गणपत्यासना नमः गणपतिमूर्तये क्लां क्लौं गं गणपत्यासना नमः गणपतिमूर्तये नमः दशद्रव्यं मङ्गलं धूपं सुगन्धः मनोहरम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं परिकृतः धूपमार्घ्रापयामि साक्षन्द्रवेदम् अग्निराजोदितमय्या ग्राणमङ्गलं देवं त्रैलोक्यं दिविराभं भोगे प्रभायुक्तं नाहवल्ले तलेर्धं कर्पूर्णसोमृतं युक्तं ताम्बूलप्रकटां ताम्बूलाचूर्णः कदलीफलनालिकेरं निवेदयामि अमृतं स्थापयित्वा ॐ नमो राधपते आनन्दमौलाकलकर्पूरनिराञ्जनम् आचमनीयं ओम महागणपतये नमः महागणपति प्रसादेन सरसा गृह्णामि गंगा सिंधु सरस्वती यमुना गोदावरी नर्मदा कृष्णापि मरति सबल्गुसरयो श्रीकंठके गौतमी कावेरी कपिला प्रयाग सरयो नेत्रावती इत्यादया सत्यश्री हरिपाद पंकज भवा गुरुबंधु मामंगलम् गंगे यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी जलेस्मिन् सर्व पुण्य तीर्थ देवताभ्यो नमः महाभ्यो नमः वां वरुणाय नमः वां प्रसेदसे नमः वां अपाम्पतये नमः वां पश्चिमाधिपतये
सिद्धराजाय नमः ओम अगरवागनाय नमः ओम दासहस्ताय नमः ओम जलाधिपतये नमः ओम जलाधिमूर्तये नमः ओम वरुणासनाय नमः नागवासुधरं विष्णुरत्नं विभूषितं शुशाङ्कं धवलं ध्यायेत् वरुणं महाराज नमः वरुणासनाय नमः वरुणमूर्तये नमः भावमानसूक्तं जपेत को ब्राह्मणेभ्यो सधुर्वेद ब्राह्मणेभ्यो नमः वाम हिरण्यवर्णासुसे पावकाया सुजातकश्यपोया क्षुद्रः अग्निम्या गर्भं ददरे विरूपास्ताना वृषग्गुं शोणापवन्दे या शाकं राजावरुणो यादिमध्ये सद्यान्तृते आभुवच्छन्दनानां मधुसुदचयोसुसो यो या पावकस्ताना वृषग्गुं शोणापवन्दे शिवे नमः सक्षुषापशुता पश्चिमयातनो वो परतुसम्मे सर्वागमग्निगुम्रब्धसोयि वर्चोबलमोचोनिदन्ते भावमानश्रीवर्धनः पवित्रेण विभजनः यपोदासप्रातमा पुनन्तमा जयजनाः पुनन्तमनदौद्या पुनन्त विश्वायवः जातवेद पवित्रवत पवित्रेण पुरायिमा शुक्रेण देवदीत्यते अग्ने कृत्वा कृतोमृणोः इत्ते पवित्रमशुषेः उपाभ्यां भेदसविदः पवित्रेण सवेन सह इदं ब्रह्मपुरीमहे वैश्वदेवे पुरदेव्याकात् यक्षे भगवे सर्वोविदपृष्टाः तया तस्मात् देशव्यपुरुषापदेवरयिनां वैश्वानराश्वभिर्माप्नाते वादप्राणेनेशुरोमयोभ या वा पृथिवी वैसाभयोभे तदापरियज्ञे मा पुनिधा प्रकस्पृतृभिः वर्षिष्ठैर्धनुभिः अग्ने दक्षये पुरागिमा येन देवावृतः येनाभोदिव्यङ्गसः तेन दिव्येन ब्रह्मणां बुधं ब्रह्मपुरीमहे इन्द्रशुनिदेशकमापुनात् स्वामस्वस्त्यावरुणसमीच्या यमो राजा ब्रह्मणा पुनातमा जातवेदामो जयन्ता पुनात् भूर्भुवस्वाः 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 तत्संज्ञौरारुणीमहे कादुर्यज्ञाय कादुर्यज्ञपतगे दैवे स्वस्तनुस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः भूर्सोंसिकादुपेदिशं षण्णाम् अश्विनिपदेशं चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः वरुणाय नमः सकलाराधनैः सुवर्चितं वर्णमूर्तये नमः वर्णमिदासं प्रतिष्ठापयामि शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च कर्पूरनीराञ्जनज्योतिः ओम जुम्बकाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् वरुणाय नमः वरुणमूर्तये नमः वर्णोन्नोदासंस्थापयामि शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च चाटुसे नमः माते दामचुसे नमः माते दामचुसे नमः अंतरिक्षाय नमः ब्रह्मणे नमः कुशली कुशली नमः सर्वत्रयं प्रवक्ष्यादिक्रामण्डोकारशं विष्णुर्विश्वादिनाः श्रापिनो मोहाकार प्राणाय वंशीधारिषते आपोजिष्टामयोगुवः ददानो देददानमहरणासंसजो योगः शिवतमोरसादस्य पादा देहनाः सुतीर्य मातराः तस्मारङ्गमामवाः यशस्वया जुन्मताः आभोजनयासनाः भूर्भुवस्वाः भूर्भुवस्वाः ओम प्रतिक्रामण्डोकारशं विष्णुर्विश्वादिनाः श्रापिनो मोहाकार प्राणाय वंशीधारिषते आपोजिष्टामयोगुवः ददानो देददानमहरणासंसजो योगः शिवतमोरसः तस्य पादा देहनाः सुतीर्य मातराः तस्मारङ्गमामवाः यशस्वया जुन्मताः आभोजनयासनाः भूर्भुवस्वाः 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 ओम प्रतिक्रामण्डोकारशं विष्णुर्विश्वादिनाः श्रापिनो मोहाकार प्राणाय वंशीधारिषते आपोजिष्टामयोगुवः ददानो देददानमहरणासंसजो योगः शिवतमोरसः तस्य पादा देहनाः सुतीर्य मातराः तस्मारङ्गमामवाः यशस्वया जुन्मताः आभोजनयासनाः எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே அவர் அருளாலே அவர் தாழ் வணங்கி தற்சமயம் சுவாமிக்கும் அந்த வள்ளி தேவசானாவிற்கும் மாலை மாற்றுகள் மாலை மாற்று ஆனவுடனே அதுக்கப்புறமா தான் மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் என்ன பண்ணுவாங்க மணமேடைக்கு வருவாங்க. அதன் பிறகு மாலை மாற்றின உடனே மணமேடைக்கு வந்த பிறகு
நிறைய சாங்கியங்கள். ஒரு கல்யாணத்துல இப்படிதான் பண்ணணும்ன்ற முறை இருக்கு, இப்படிதான் பண்ணணும்னு இருக்கு. ஆனா நிறைய பேர் அப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. என்ன பண்றது, 6 7 முகூர்த்தம்னா வச்சுக்கலாம், 7:30 9 முகூர்த்தம் சொல்லிட்டு 9 மணிக்கு மேல ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நேரத்துக்கு வந்தாதான் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், முறையா பண்ண முடியும். 1.5 மணி நேரம் தான் ஒரு கல்யாணம், ஒரு முகூர்த்தம்ன்றது 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரம் நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்றதே கிடையாது. சாமி மணியாச்சு தாலி கட்டுவோம், மணியாச்சு தாலி கட்டுவோம், மணியாச்சு தாலி கட்டுவோம். அந்த மாதிரி இப்ப சுவாமிக்கு முதல்ல மாலை மாற்று, அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றதாக எல்லாமே நடக்கும். அம்மா அம்மா டான்ஸ் போடுவாங்க, இதுல தள்ளி உட்காந்துருக்குங்க, இப்படிதான் வருவாங்க. வந்துரு
குலபாய் தெரியுமா? குலபாய் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி முழுப்பெருமானையும் வள்ளியும் தேவதையும் பாம்புகள் தலைப்பில் வச்சு ஆடும் அடிதான் கட்டுறாம அதனை கொண்டு வருவாங்க.
மாலைகளை தூக்கிட்டு சுவாமி கோயிலுக்கு வந்து ஆடுவாங்க. அதாவது ஒரு சமயம் வந்து கடவுளுக்கு மனைவிதான் அழகுங்கிற ஒரு கர்வம் இருக்கு. அதாவது அந்த மாதிரி வைகுண்டத்துல பெருமாள் என்ன பண்ணா, தன்னுடைய மனைவியை தவிர்த்து வேற யாரும் அழகே இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்தார். தான் மனைவி மட்டும்தான் அழகு, உலகத்துல யாருமே அழகு இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்தார். அப்ப வந்து கையை நோக்கி சுவாமியை பார்க்க வர்றாராம். அப்ப அழகான ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவர் கண்கள்ல ஜலம் கொட்டுறதான். ஏன் ஜலம் கொட்டுறது? என்ன காரணம்? கந்த புராணத்தை பார்க்கும்போது, கந்த புராணம் படிக்கும்போது இவர் அவருக்கு கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழிதான். ஏன்? ஏன்னா தன் மனைவியோட அழகான ஒரு குழந்தை இங்க விளையாடிட்டு இருக்கானே, அழகை பார்த்தவுடன் ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். சந்தோஷமா இருக்கும்போது ஆனந்த கண்ணீர் வரும். ஆனந்த கண்ணீர் எங்க வரும்? அங்கதான் வரும். பெரிய விஷயமா கண்டிப்பா இல்லைங்க. நான் சொல்றதை விட சிரிக்கக்கூடிய தன்மையா இருக்கலாமே தவிர்த்து எல்லாம் சிரிக்கக்கூடிய விஷயங்கள். கண்கள் முன்பாகத்திலிருந்து வரும். இந்த கண்ல ஒரு அழுகை ஆனந்தமா இருக்கும் பாருங்க. கண்ல வெளி பக்கமா சந்தோஷமா இருக்கும்போது கண்ல இங்கதான் ஒரு தண்ணி, அழுதா மட்டும்தான் உள்ள கண்ல தண்ணி வரும். அந்த மாதிரி கல்லுதான் அடிப்பாங்க. கண்டுதான் பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி பெருமாளினுடைய கண்கள்ல வந்து வலது பக்கம் பிறந்தவள் யாரு? வலது பக்கம் ஒருத்தி பிறந்தா, இடது பக்கம் ஒருத்தி பிறந்தா. வலது பக்கம் பிறந்தவள் அமுதவல்லி நாச்சியார், இடது பக்கம் பிறந்தவள் குமுதவல்லி நாச்சியார். அமுதவல்லி நாச்சியாரும் குமுதவல்லி நாச்சியாரும் தான் ரெண்டு பேரும் தான் யாரும் பிறந்தவங்க. இவ்வளவு நேரம் பெருமாள் கண்ல இருந்து ஜலமா பிறந்தாங்கன்னு சொன்னா கத்தபாக் போட்டு அப்படியும் பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு தெரியும், காது மூச்சு கேட்கணும். அமுதவல்லி நாச்சியாரும் குமுதவல்லி நாச்சியாரும் பெருமாளுடைய கண்கள்ல பிறந்தவங்க. அதன் பின்னர் அவங்க ரெண்டு பேரும் குழந்தையா பிறந்து தவம் இருந்தாங்க மனத்துக்குள்ள. சுவாமியை நோக்கி எனக்கு அற்புதமான ஒரு கணவன் கிடைக்கணும் அப்படின்ட்டு தவம் இருந்தாங்க. அப்ப வந்து அமுதவல்லி நாச்சியார் வந்து என்ன பண்ணாளா, பூஜை நேரங்கள்ல மட்டும்தான் பூஜை பண்றது. என்ன பண்றது? அந்த மாதிரி அமுதவல்லி நாச்சியார் வந்து பூஜை நேரங்களில் பூஜை பண்றாங்க. மற்ற நேரத்துல பூஜை பண்றது. குமுதவல்லி நாச்சியார் என்ன பண்ணால சதா சர்வ காலமும் என்ன பண்ணிட்டு இருக்கா, முருகா 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 முருகான்னு பரமேஸ்வரன் நோக்கி முருகான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்? ஏன்னா அங்க மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் எல்லாம் ஆன் ஆகும். அந்த மாதிரி சுவாமி அங்க நினைச்சு அனுகிரகம் பண்ணாதான் முருகப்பெருமான் அனுகிரகம். ஏன்னா சுவாமியுடைய எச்சிக்கண்ல பிறந்தவர், சுவாமியுடைய சொரூபமும் கூட. அப்போ வந்து குமுதவல்லி நாச்சியார் என்ன பண்ணா, தண்ணி குடிக்கும் போது கூட முருகா, சாப்பிடும் போது முருகா, தூங்கும் போது முருகா, மறுபடியும் ஏந்திருக்கும் போது முருகா, பிரஷ் பண்றச்ச முருகா, குளிக்கிறச்ச முருகா, சுவாமி சேவிக்கிறச்ச முருகா அப்படின்னு இருந்தா. அப்படி தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து சுவாமியை அடைஞ்சாலே தவிர்த்து அடுத்த யுகத்துல
இது ஒரு யுகம். அடுத்த யுகத்துல வந்து அமுதவல்லி நாச்சியார் வந்து என்ன பண்ணா, ஆரூரன் நம்பிக்கும் மலைப்புறத்திற்கும் மகளா பிறந்தார். எதுல? வள்ளி கொடியில. அதுவும் யாருக்கு பிறந்தா? மான், அதாவது கந்தர்வமனம். பெருமாள் பூமியில வரச்ச லட்சுமி தேவி மானா துள்ளி திரிஞ்சாலாம். சுவாமி வந்து ஆஹா இப்ப அழகா ஒரு மான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த கண்களால், அந்த அந்த காலத்துல கந்தர்வமனம் கண்களாலே நடந்து முடிஞ்சிருக்கும். இப்பதான் எங்க எடுத்து ஓடிட்டு இருக்கான். ஒரு காலத்துல வந்து கண்களாலே கல்யாணம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த மான் அழகா இருக்கும்போது அந்த மான் உடனே கருவாரி குழந்தை. அப்படி பிறந்தவள் தான் வள்ளி. யாரு எங்க இருக்கா? முருகப்பெருமான் எந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கா? கண்டிப்பாக உறுதியாக வலது பக்கம் தான் வள்ளி. தன்னுடைய ஏன்னா உண்மையான மனைவி வலது பக்கம் தான் இருக்கணும். காதல் திருமணம் யார் பண்ணாரு? வள்ளியிலே தான் காதல் திருமணம் பண்ணாரு. தேவசேனா வந்து தேவயானி யாரும் வந்து தேவயானி சரியா? தேவயானி தேவசேனா தேவயானி தெய்வ யானையா? தேவசேனா என்பதுதான் அவளுடைய உண்மையான தேவசேனா தான். தேவர்களுக்கெல்லாம் தலைவி. யாரவ? இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் மகள் தேவசேனா. அவ யாரு? பரிசு பொருள். முருகனுக்கு வந்து அவ வந்து ஏன் சொல்லுவாருன்னா, இவ சாப்பிட பூஜை பண்ண பொழுது மட்டும் என்ன பண்ணா? முருகப்பெருமான் நினைச்சா. அவன் என்ன பண்ணா? சதா சர்வகாலமும் முருகா முருகா நினைச்சுட்டு இருந்தா. அடுத்து இவங்க என்ன ஆனா? இவ மலை குரத்தியா பிறந்தா. அவ தேவேந்திரனுடைய மகளா பிறக்கும் பொழுதே தங்கத்தட்டுல பிறந்தா. நடக்கிறதெல்லாம் தங்கம். சாப்பிடலாம் தங்க சாப்பிட்டு தங்க பசம் சாப்பிடலாம். எல்லாமே தங்கம் தான். அந்த மாதிரி பிறந்து வளர்ந்து மண்டல சாப்பிட்டு இருந்தா. யாரு? வழியோட அப்பா யாரு? ஒண்ணு கூட வாங்கி போய் ஒரு பாஸ் பண்ணினா போடக்கூடாதான்னு கேட்கறாங்க. மாப்பிள்ளை இருக்காங்க. மாப்பிள்ளை தான் போடுவோம். இந்த இடம் அப்படி ஆயிடுச்சு. பொண்ணே தாலி கட்டு மாப்பிள்ளை கட்டிட்டான்னு சொல்லிடுவான். யார பிடிச்சிருக்கோ அவனை பார்த்து இவங்களே தாலி கட்டிக்கிட்டு நான் சொல்லுங்க மாப்பிள்ளை சொன்னாங்க. இந்த மாப்பிள்ளை எனக்கு தாலி கட்டாங்க. யார் சொல்றத கேட்கல, ஒண்ணு சொல்றதான் கேட்கு. நீங்க மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் ஒண்ணும் கேட்கணும். பொங்கலாட்டிகளுக்கு முதல் உதவி இருந்தாலும் போயிட்டு போறது. இந்த மாதிரி சூரபத்மனை வதம் செய்ததற்காக தேவேந்திரனும் இந்திராணியும் தன்னுடைய மகளை மனமுவந்து பரிசு பொருளா கொடுத்ததுதான் யாரு? தேவசேனா. ஏன்னா இவர்கள் இரண்டு பேருடைய திருமணத்தை ஒன்றரை காண்றதுதான் மிக சிறப்பு. வள்ளிக்கும் தேவசேனாவிற்கும் இரண்டு, அதாவது இச்சாசக்தி, ஞான இச்சாசக்தி, கிரியாசக்தி, இந்த ரெண்டு சக்திகளை சேர்ந்ததுதான் ஞானாசக்தியா சுப்பிரமணிய கடவுள் நிற்கிறார். அதான் பெரியவாழ்ல சுக்குக்கு மருந்தின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு நிகரான கடவுளும் கிடையாது. அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருப்பாடங்களை பணிந்து அதுக்கு அடுத்தபடியா இந்த மாப்பிள்ளைதான் அழகு. ஆண்கள் அழகா பெண்கள் அழகா? பொம்ராட்டிகள் தான் அழகு. யார் அழகு சொல்லுவா? ராணி தான் அழகா. ராணி அழகா.
யார் இருந்தாலும் அதனாலதான் அவர் பேரே முருகன். அவருக்கு அதனாலதான் பெருமாள் கண்களில் தண்ணியே வந்துச்சு. முருகனுடைய அழகுக்கு நிகர் வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி முருகான்னா உடனே செவிசாய்க்கக்கூடிய கடவுள் முருகன் கடவுள் மட்டும்தான். மற்ற கடவுள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் முருகன் வந்து குழந்தை இல்லையா, அதனாலதான் யாரும் தாய்மாமனானார் பெருமாள். அதனாலதான் பாருங்க அருணகிரிநாதர் திருக்கோவில் எல்லா கடைசி வரிகளையும் பெருமாளே பெருமாளேன்னு தான் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அழகன் யாரு? ஆண்கள் தான். சோறு போட போறது அவங்க வீட்டை பார்த்து அடிச்சு விழுந்து விடுக்கிட்டான். இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு, எங்க வீட்டை பார்த்து சோறே போட மாட்டாங்க. ஒரு வேலை சோறு அதையும் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த ஆணினுடைய அழகை திருஷ்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பஞ்சபூதங்களையும் ஒன்று திரண்டுதான் திருஷ்டி எடுக்கணும். முடியுமா? பஞ்சபூதம் ஒன்று திரட்ட முடியுமா? முடியுமா? முடியாது. முடியுன்றவனா கை தூக்குங்க. ராணி வச்சா வசந்தா அப்படி கை தூக்குவா. முடியாதுன்றவன் கை தூக்குங்க. ஒருத்தர் நீங்க எதனா சொல்லிக்க, நான் கையே தோண மாட்டான். நீ கை தூக்கினா சோறு இல்லை, யாரும் சோறு கிடையாது. ஆமா, கல்யாணம் சாப்பாடு கிடையாது. கண்டிப்பாக பஞ்சபூதங்களை ஒன்று திரட்ட முடியும். பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம உயிரே கிடையாது, நம்ம உயிர் வாழவே முடியாது. யாரும் கை தூக்க மாட்டேங்கிறாங்க. சூப்பர். அதாவது நாம் உயிர்கால வாழக்கூடிய ஆதாரமாக சோறுதான். சோறுதான் பஞ்சபூதம். நாம புதுமா பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வர என்ன பண்றோம்? பச்சை புடி வாசப்படி பால் பழம் கொடுத்துருவோம். வாசப்படி நிக்க வச்சு பச்சை பொடின்னு சுத்துவோம் இல்லையா? அது பேருமே தெரியுமா தெரியாது? பச்சை பொடின்றது தெரியாது, கண்டிப்பா தெரியாது. சோறு சுத்தி போடுறீங்களா இல்லையா? என்ன சுத்தி போடுறீங்க? வெள்ளை சோறு, கருப்பு சோறு, செருப்பு சோறு, மஞ்சா சோறு சுத்தி போடுறீங்களா இல்லையா? ஏன் சுத்தி போடுறீங்க? திருஷ்டிக்கு. ஏன் திருஷ்டி? சோறு சுத்தி போட திருஷ்டி போடும். ஏன்னா பெயர் பச்சை பொடி சுற்றுதல்னு அழகா சொல்லியிருக்காங்க, தெளிவா எல்லாம் சொல்லிருக்காங்க. ஏன்னா பஞ்சபூதம் ஒன்று சோறு மட்டும்தான். பூமியில் விளைந்து ஆகாயத்தை நோக்கி வளர்ந்து நீரை உட்கொண்டு காற்றை சுவாசித்து நெருப்பில் வெந்து அஞ்சு வந்துச்சா? நீர், நிலம், காற்று, ஆகாயம் அஞ்சு வந்துச்சா? என்னது? சோறு மட்டும்தான். அந்த மாதிரி அந்த பச்சை பொருள் நிகழ்வு சுவாமிக்கு மட்டும், பொமராட்டிகளுக்கு நீரும் நெருப்பு மட்டும்தான். தண்ணி எடுத்து நீர் என்ன பண்ணும்? சமையல் அறைக்குள்ள போய் சமையல் பண்ணணும். என்ன பண்ணணும்? திட்னே சமைக்கிறது. அந்த மாதிரி சுவாமிக்கு பச்சை பொடி சுற்றுதல், அதை கொடுத்த உடனே ஹோமம், அது பிறகு கல்யாணத்துல மிக முக்கியமான நிகழ்வு தெரியுமா? என்னது? மாங்கல்ய தாரணம். மாங்கல்ய தாரணம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்றோம், பிரபரம்னு ஒண்ணு சொல்லணும். இன்ன கோத்திரத்திலிருந்து இன்னாருடைய பேரனோ, இன்னாருடைய மகனோ, இன்ன மாப்பிள்ளைக்கோ, இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய மகள், இந்த பொண்ணுக்கோ என்னது? கன்னிகாதானம். கன்னிகாதானம் கல்யாணம் தான். மாப்பிள்ளை வீட்டுல நடந்தாலும் சரி, பொண்ணு வீட்டுல எங்க நடந்தாலும் இல்லைங்க. எங்க ஜாதியில பொண்ணு வீட்டு தான் நடக்குது, கன்னிகாதானம் இல்லைங்க. எங்க வீட்டுல மாப்பிள்ளை தான் கன்னிகாதானம் கண்டிப்பா கிடையாது. எங்க நடந்தாலும் கன்னிகாதான கல்யாணம் தான். அது சொல்லணும், பிரபலம்னு சொல்லி தாரி காலத்து கொடுத்தாதான் கல்யாணம் முடியும். நாம என்ன பண்றோம்?
6 ஏழரைனா 7:45 தான் வருது. சாமி மணியாச்சு தாலி கட்டுறது தாலி எடுத்து ஆரம்பம் பண்றது என்ன பண்றது? என்ன அதுக்கு லேட் பண்றான். 10 இடத்துல ஒத்துக்கிட்டேன். 10 மாதத்துல 5 மாதம் சொல்லி முடிக்க 10 இடத்துல ஒத்துக்கிட்டா என்ன பண்றது? அன்னைக்கு ஒரு நாள் தான் வருவான். மண்டபத்தை மாற்றி சொல்லிடுறது. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு போனதே கிடையாது. அதுதான் சோறு போட்டு முடிச்சுட்டு வாங்கணும். ராணிக்கு பயன்படுச்சு. அந்த மாதிரி சுவாமிக்கு அதை தவிர சொல்லி ஏன் சொல்றாங்கன்னா கன்னிகாம் கனக சம்பன்னாம் காமிதார்த்த பிரதான். அதாவது இந்த கன்னிகையை வந்து தங்க பதுமையா கொடுக்குற. என்ன பண்ணணும்? தங்க விக்கிரகத்தை கொடுத்தா என்ன பண்ணணும்? பொக்கிஷமா பாத்துக்கணும். ராணி மாதிரி வரிசை 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 வித்துக்கூடாது. அதாவது இந்த தங்க பதுமையை பத்திரமா பாத்துக்கணும். அதுக்குதான் கன்னிகாதான். அதே மாதிரி மாங்கல்யம் தந்துனாமே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராணி சுபஹே சஞ்சீவ சரதாம் சரம். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இந்த சாதியை வந்து இந்த மஞ்சள் கயிற்றை உன் கழுத்துல நீ கட்டுற. இந்த இது மிக பாருங்க, இது ருத்ராட்சம். இந்த மஞ்சள் கயிற்றை இன்றிலிருந்தே நான் உன் கழுத்துல பூட்டும் பொழுது இந்த மஞ்சள் கயிறு உன் கழுத்தில் உள்ளவரை என்ன இருக்கும்? என் உயிர் இருக்கும். அதான் அதனுடைய பொருள். எல்லாம் வகுத்துதான் வச்சிருக்காங்க பெரியவாழ்ல. கடவுள் போயிட்டு என்ன பண்றான்? எடுத்துறா இல்லையா? அவன் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு எல்லாம். அதான் என்ன சொல்லுவாங்க? கல்லானாலும் கணவன் இப்ப யார் தாலி கயிறு முதல்ல போடுறாங்க? எல்லாம் தாலி கொடி. அம்பிகையினுடைய அருளாக அந்த இன்ற பொழுது என் உயிர் உள்ள வரைக்கும் உனக்கு என்னது? நான் அடிமை. உன்னுடைய இப்பொழுது பச்சை பொடி சுற்றி ஹோமம் பண்ணி அதன் பிறகு மாங்கல்ய தாரணம். மாங்கல்ய தாரணம் பண்ணும்போது எல்லா சுமங்கலி ஏன் நம்ம இன்னைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்னா நாம் என்றென்றைக்கும் சுமங்கலியா இருக்கணும். அடுத்தது காரடையார் நோக்கு வருது. மார்ச் மாசம் கடைசியா பங்குனி 1ஆம் நாள் அன்னைக்கு காரடையார் நோக்கு. ஏன்னா சுமங்கலி நோக்கே காரடையார் நோக்கு மட்டும்தான். நாமெல்லாம் வரலட்சுமி நோக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். காரடையார் நோக்கு தான் சுமங்கலி நோக்கு. அது கண்டிப்பா சுவாமி அவங்க சொல்லுவாங்க. இன்றைய பொழுது செவ்வாய்க்கிழமை, தை பூசம், பௌர்ணமி. பௌர்ணமியோட தான் பூசம் வரும். இருந்தாலும் காலையிலே வந்துருச்சு பூசம். இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. யோகம் கரணம் எல்லாமே இன்னைக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு. இன்றைய பொழுது வந்தவா பார்த்தவா எல்லாருக்கும் நல்ல அனுகிரகத்தை நம்முடைய பைரவ நிலையத்தினுடைய பைரவ சித்தர் சிவஸ்ரீ லோகநாத சுவாமிகள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் நம்முடைய என்ன குருவர்கள் என்ன திருவருள் இருக்கார். அதே மாதிரி மகா காளியம்மனுடைய அருள், பைரவி என்னுடைய அருளால இன்றைய பொழுது வள்ளியும் தேவசேனையுமாக நம் முன் கல்யாண சிவசுப்பிரமணியராக எழுந்தருடைய அருளாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய திருவுருளால எல்லாரும் ஆனந்தமா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 எந்த ஒரு குறையெல்லாம் வாழணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது மற்றபடி சுத்தி ஹோமம் எல்லாம் நேரம் உட்கார்ந்துக்கலாம்.
எல்லாத்த விட ரக்ஷாபந்தனம் பண்ணணும். இப்ப ரக்ஷாபந்தனம் பண்ணணும். ஏன்னா ககனை கட்டாம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, சாரி கட்டக்கூடாது, கட்டக்கூடாதுல்ல. पार्वती परमेश्वराभ्यां नमः। लक्ष्मी नारायण नमः। वाणी धन्यगर्भा नमः। अनंत कोटि सप्त गुरुभ्यो नमः। सप्त ऋषिभ्यो नमः। ओम प्रणमावरणं संपूज्या द्वितीयावरणं संपूज्या तृतीयावरणं संपूज्या चतुर्थावरणं संपूज्या पंचमावरणं संपूज्या पंचमावरण सहिताय पार्वती परमेश्वराभ्यां नमः। पार्वती परमेश्वरामूर्तये नमः। இன்னைக்கு இவனுக்கு எல்லாரும் கிளம்பி போய்
ஓம் நடந்து போகணும் ஆமா புதுமணி பொண்ணு ஓம் அது நந்தது प्रथमावरणं संभोज्य द्वितीयावरणं संभोज्य तृतीयावरणं संभोज्य चतुर्थावरणं संभोज्य पंचमावरणसहिताया पार्वती परमेश्वराभ्यां नमः कर्पूरनीराञ्जनज्योतेः ॐ सर्वस्याप्यै सरस्वत्यै सर्वमेव देनाप्नोति सर्वं जयति अग्निं प्रज्वाल्य ॐ सरस्वतीर्यापुरुषः सरस्वात् सरस्वत् अधो जायागुंश पुरुषः अग्निं प्रज्वाल्य पूर्वे ब्रह्मणे नमः पश्चिमे विष्णवे नमः दक्षिणे रुद्राय नमः उत्तरे ईश्वराय नमः इन्द्राय नमः अग्नये नमः धर्मराजाय नमः नृतये नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशान्याय नमः इन्द्रादि अष्टदिक्देवताभ्यो नमः मध्ये ताडनं निरीक्षणं कुशैरुम्बट्स्थानेषु शिवमन्त्रेण प्रोक्षणं शान्तिदीतकलाय नमः विद्याकलाय नमः प्रतिष्ठाकलाय नमः नूर्तकलाय नमः नूर्तकलामूर्तये नमः निदे नमः गस्वा नदे नमः गस्वा सर्वदे नमः गस्वा देवसविदप्रस्तुवा वां भूस्वाहा वां भुवस्वाहा वां सुवस्वाहा वां भूर्भुवस्वस्वाहा शान्तिदीतकलाय स्वाहा विद्याकलाय स्वाहा प्रतिष्ठाकलाय स्वाहा नूर्तकलाय स्वाहा नूर्तकलामूर्तये स्वाहा ओम गणपतिगं वामवेगलिङ्गवीनां ओमस्रवष्टमां ज्येष्ठराज ब्रह्मणां ब्रह्मणस्पदानः सन्मन्नोतिभिषेकसादनं तत्पुरुषायुष्महेमकदण्डादिमहे तन्नोदन्ति प्रचोदयात् ॐ श्रीं ह्रीं क्लीं क्लौं गं गणपतये वरवरद सर्वजनमेव समानाय स्वाहा ॐ श्रीं स्वाहा ॐ श्रीं ह्रीं स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं क्लौं स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं क्लौं गं गणपतये स्वाहा वां श्रीं ह्रीं क्लीं क्लौं गं गणपतये वरवरद सर्वजनमेव समानाय स्वाहा ॐ सरस्वतीर्षा पुरुषः सरसाहट्य सरसपाते सभोमिं विश्वतो वृत्वा तिष्ठदशाङ्गुलं दृशे वेदकं सर्वम् यद्भूतं यच्च भव्यं उदामृतं तस्मै सानः यदन्नेनातिरोहति दावानक्षमहिमाम् अतोऽध्यायागुंशपुरुषः पादो विश्वभूतानि त्रिपादस्यां कृतं द्वे त्रिपादोस्तौ दैत्पुरुषः पादो अयेहाद्भवात् पुनः तदा विसृङ्गे क्रामते शासनानुसने अधि तस्मात् विराटदायिताः विराजोऽधिपुरुषः सजातोऽत्यरिषतः पश्चात् भूमिमतोऽपरः यत्पुरुषेण अभिषाः देवायज्ञं सम्मनोः पद्मपुरुषं वशान्तं यज्ञं परिषि प्रोक्षन्ने पुरुषोच्चारमकृताः येन देवाः दत्ताः शान्त्यारुसेतये तस्मात् यज्ञसम्भूतः पुरुषसामान्यजज्ञरे सन्दादिजज्ञरे तस्मात् तस्मात्स्वादायुवः यत्पुरुषं यततः हरिदादि कल्पयन् मोहन्यवशकौ पाहो कावूरोपादावुष्येते ब्राह्मणो शमकमाशीते पादुरादायन्यकृतः ऊरुतकर्षयद्वैष्यः पत्यागन्तु प्रोतिशस्त्रोत्रात् तथा लोकाकुमकल्पयन् वेदाहमेतपुरुषं महाञ्चमः आदित्यवर्णस्तमसस्तु भारे सर्वाणि रूपाणि विचित्रवीरः नामानि कृत्वापि वदन्यदास्ते एतादापरस्ताद्यमुता च आर चक्रप्रविद्वान्यमित्रः तमेव विद्वानं प्रवेगभवति नान्यपन्थायनाय विद्यते यज्ञेनैज्ञवैदन्तु देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देगनागमहिमानि कृतन्ते यत्र पूर्वे सान्ध्यासुदेवाः ऋचते लक्ष्मी च पत्न्यो अघोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपमस्विनव्यार्थम् इष्टमनुषाणां सर्वं मनुषाणः ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ हिरण्यवर्णामृणीं सुवर्णरत्नसृजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावहातां महावहजातवेदो लक्ष्मीमनवगामिनीं यस्यामिरण्यं ध्येयं कामश्वं पुरुषानगमस्वपूर्वामृतमध्याम् अस्तिनादप्रबोधनें श्रयं देवीमुपश्रये श्रीमार्देवी त्रिपदां कांसोष्मितामृण्यप्राकारामार्द्रां ज्वलन्तीं दृष्टां तर्पेन्दीं पद्मेतां पद्मवर्णान्तां इहो पक्वये श्रियां चन्द्रां प्रभासां यशसा ज्वलन्तीं त्रीं लोके देवदृष्टां सारां तां लक्ष्मीमें शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मयनुषतां स्वामृणयादित्यवर्णे तपसोदिजातो वनस्पतिस्तवृक्षोतविद्वः तस्य फलानि तपसानुदष्टमायान्तरायाच्छभाभ्यः लक्ष्मीः उपैतमां देव सह कीर्तिश्चमनिनासः प्रादुर्बोधोऽस्मिन् कीर्तिं वृत्तिं ददातु मे शुद्विभाषामलां ज्येष्ठां लक्ष्मीं नाशयाम्यहम् अबोधिं च सर्वान्
निन्दुतनेतृकाते गन्धद्वारान्तरादरिषां नित्यपुष्टां करिषिणीम् ईश्वरीकं सर्वभूतानां तातिरोधक्वयोष्योमने सक्काममा गुदिम्बाससत्यमषीमगें पशूनां रोधमन्यस्यामयश्चे श्रदयामि साः कर्तमेन प्रजामुदामि शम्भवकर्तमा प्रेम वासय मे कुले मातरं लक्ष्मारिणे मा भस्रदन्तचिक्तां चिक्लीनवसने कृगे महादेव्येश विद्महे विष्णुपत्ने च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम जातवेदसेजनवां सोमवनाति यतो नितातिवेदः क्षणप्रभय दुर्गाणि विश्वानावेव सिद्धन्द्रिदातग्निहेताम् अग्निवर्णान्तपसाञ्ज्वलन्ते मयिरोसने कण्डवले जुष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपत्ते सुदरदरे नमः नेतुं भार्यमव्योऽस्मान्तस्त्र दुर्गाणि विश्वाः पुष्प पृथ्वी भगवान् उर्वे भवादोगायतनयानि संयो विश्वानिनो दुर्गाः जातवेदसिन्धुद्ध नाभा दुर्गानि परिषेयन्यत्रिवर्तनसाकृनानो समागमद्रततूनां प्रदता जुगंसकमानमुखरमग्निगुं शिवो मे परमेशदस्तात् क्षणप्रभय दुर्गाणि विश्वाक्षामोथे भवति दुर्गातग्ने प्रथमोष्णिमे ज्वात्तरेषदानवेशंसे स्वान्त्वाग्ने परवपुत्रेश्वासुकजितोगमादिश्वाः गोविष्टामे ज्योतिष्ठं तदयत्रविष्णुसुन्दरनागस्याभिषमादिसम्भाषणो वैष्णवे लोकेकमादेदां स्वाध्यायनायुक्तमे कन्याकुमार तन्नो दुर्गे प्रचोदयात् सरस्वती नमस्तुभ्यं प्रत्येकामरूपिणीध्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतिमेतदालक्ष्मी सरस्वती पार्वती स्वरूपाय महाशक्ति नमः महासुब्रह्मण्येश्वराय स्वामिने नमः सुब्रह्मण्यां 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 कनककुण्डलमण्डिताय षण्मुखमरदराजराजलोचनमिश्वरसदासदारणं सर्वणोत्थाय शम्भोस्तं भजे ओम महादेवदेवी नमः श्रीदेवी नमः स्वाहादेवी नमः दुर्गादेवी नमः दुर्गादेवी नमः निर्मिने नमः नारिणे नमः सुविदिने नमः सरस्वती नमः ओम नमस्देवपते नमः सर्वदेवपते नमः ईशानदेवपते नमः दुर्गादेवपते नमः वल्लभा ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसिद्धप्रसिद्धे सर्वोपास्यते ओम ऐं ह्रीं श्रीं महालक्ष्मी नमो नमः ओम तत्द्रव्यं कुलद्रोहं मनसाः मनोरमाणेयं सर्वदेवानां उभयकरेणदां भुवमर्क्राभयामि दाक्षसुरसंज्ञावोदमय्या पुराणमङ्गलं देवं त्रैलोक्यमेकां पुण्यप्रमाणं नामलेशरेणं गर्भोदोदोक्षं स्वां दलक्षेणयामे कर्पूरनिरान्तरैषोदेः ओम सर्वशास्त्री सरस्वती सर्वज्ञानदेनात्मने सर्वं श्रेयते सर्वलगे भवदस्मैदरामन्दलालिनोदे
బంగారు తలపోరువై కొండ మండపం దిగలేక నగసారం సుడగతి మగరం జయగతి మగరం నునగా తలదూరి ముటికోగు జడలే జడలేని పూతీసి ఎవరమ్మ జడ ముడిచింది వెల్లి దైవానికి మురుగారే ముడిచింది శుభగతి మంగళం జయగతి మంగళం వెల్లి తాంబాలం తట్టే వేడికే செய்யும் பண்ணி சொம்பு வரும் நடராஜரே நலகக தங்க தாம்பாலம் தட்டே தங்க செய்யும் பண்ணி சொம்பு தானம் செய்யும் பண்ணி சொம்பு வரும் நடராஜரே நலகக சுபகதி மகரம் ஜெயகதி மகரம் பாலாலே காலலம்பி பாலாலே காலலம்பி பட்டாலே துடைத்து மணி தேங்காய் எடுத்து மஞ்சள் நீர் சுழற்றி சேகரரும் உமையும் ஒரு வளம் தொட்டாட்ட தும்புரு நாரதரும் வீணை மீட்ட புவன சுப்பிரமணியருடன் ஆடிரோஞ்சல் கண்டசரம் மகர கண்டி காதி கோடு பதக்கம் வெற்றியும் புகழ் பாதத்தில் சிலம்பு கொஞ்ச ஏர்வையுள்ள தேவியுடன் ஆடிரோஞ்சல் அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அந்த மோட்டார் இருந்து உக்காந்துக்கிறாரு. தயவு செஞ்சு யாரும் முடிஞ்ச அளவுக்கு கழுத்துல காதுல மூச்சுல போட்டுக்கலாம். ரமேஷ் நாகர் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. பாருங்க சுவாமி திருவள்ளாடிக்க முடிஞ்ச அளவுக்கு ராணியம்மா 2000 வெய்யம்மா எல்லாரும் வந்து சேர்க்கணும்.
சுவாமி வந்து எல்லாம் கல்யாணத்துல நாம தான் மணமக்கள் மேல அர்ச்சனையை போடுவோம். இங்க ஜெகன்மாதா லோகநாயகி அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் சுப்பிரமணிய கடவுள் வள்ளி தேவசையனோட திருக்கல்யாண கோலத்தோட இருக்க. அவர்கிட்ட எல்லாரும் என்ன பண்ண அர்ச்சனையே வாங்கி தலையில வச்சுட்டு இதெல்லாம் ஆத்த கொண்டு போய் ஆத்துல உள்ள தலையில எல்லாம் சேர்த்திருக்கோம். கொஞ்சம் அவ்வளோதான் ஒன்று போதும் வாங்கிட்டு இப்படி போயிட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு எல்லாரும் காசு ரேடியோ செட் மைக்கு கூட